கெட்டிங் மை லைஃப் டுகெதர் டே 48. ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில மீன் கடை இருந்துச்சு. அதனால பாறை மீன் நல்லா 2 வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மீன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் மீன் செய்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றி மசாலா தடவி அடுப்பில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டேன். ஆனால் திருப்பி போடும்போது ஏன் தெரில கிண்ணு அப்படியே கல்லே ஒட்டிக்கிச்சு. ஒருவேளை இது நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கிறதுனால ஒழுங்காக வரல போல. நான் அதுலேயே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன மசாலாலாம் அந்த கல்லுலேயே பாதி விட்டுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ரம்ஜானு. நம்ம முஸ்லீம் தோழர்கள் யாரும் ஊரில் இல்லை. அதனால் நான் ஹோட்டல்லே பிரியாணி வாங்கிட்டேன். ரம்ஜான் அதுமா பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால் பிரியாணியும் இந்த ஃபிஷ் ஃப்ரைவும் சேர்த்து சாப்பிட்டேன். டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, பிரியாணிக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. அதனால் ரசகுல்லா, இதுக்கு பேர் என்னன்னு தெரில, இது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு துரந்தர் ரிவெஞ்ச் மூவிக்கு போயிட்டு 11 மணிக்கு நைட்டு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது கோழி கூவிடுச்சு.